கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே பாஸ்டர்ஸ் தான். நிறைய மெசேஜஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் கர்த்தர், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் காலையிலேருந்து, அப்படி நாங்கள் ஜபத்திலேயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன பேச நீங்கள் வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்தை தியானிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம், எடுத்தவர்கள் வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதன் 51வது அதிகாரம் 9வது வசனமும் அதன் 10வது வசனமும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 9வது வசனமும் அதன் 10வது வசனமும். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. போதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு எழும்பினபடியே எழும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட செய்தியின் தலைப்பு நீ எழும்பினபடியே எழும்பு. இந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடியே எழும்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. இன்றைக்கி ஊழியக்காரர்களாகவும் ஊழிய செய்கிறவர்களாகவும் நம்ம இணைந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் கர்த்தர் நம்மளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். நம்மளை ரட்சிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கொண்டு, நம்முடைய ஜபத்தை கொண்டு அநேக அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதுதான் இந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் நீ எப்படி எழும்பினாயோ அதே போல எழும்பணும்னு தான் இன்னைக்கு 2024வது ஆண்டுல ஆவுடி பாஸ்டரேட் இந்த கூடுகையில் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. முந்தின நாட்களில் நம்மளுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சோ அதே போல இன்னைக்கு இருக்கணும். அதை காட்டில் மேன்மையாய் இருக்கணும்னு தான் தேவன் இன்னைக்கு இந்த 2024வது ஆண்டு முழுவதுமாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே 2 காரியத்தை அழகாக 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. முந்தின காலங்களில், நம்முடைய காலத்தில், நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ காலத்திலையும் நம்ம நிறைய உதாரணங்களெல்லாம் நம்ம படிச்சுருக்கிறோம், பைபிளெல்லாம் படிச்சுருக்கிறோம். ஆண்டவர் ஊழியத்தில் அழைத்தவர்களை எப்படி ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த 2 சம்பவத்தையும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் இடைப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேரும் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு என் சபையில் ஆண்டவர் இந்த 2024வது ஆண்டில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாரு. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் துவக்கத்திலிருந்து ஆண்டவரே இந்த டிசம்பர் 31 நான் முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என் சபைக்கு, ஆண்டவர் என்னுடைய சபைக்கு ஆண்டவர் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் மாற்றமல்ல, என் சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஆதியில எப்படி எழும்பினாயோ அதே போல எழும்பினபடி எழும்புன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் எப்படி உமக்காக வல்லமையாய் நான் எழும்பினேனோ அதே போல நான் மறுபடியும் உமக்காக நான் வல்லமையாய் எழும்ப நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, அந்த வாஞ்சை நம்மளுக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். அதே வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். ராகாப்பை துண்டித்தும் வலு சர்பத்தை வதைத்ததும். இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். நீ எலும்புனபடி எலும்புன்னு ஆண்டவர் சொல்லிட்டு அப்படியே விட்டுருல. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரிமெம்பர் பண்ணுறாரு, ஒரு பாயிண்ட் இக்னைட் பண்ணி விடுறாரு. இந்த ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு இக்னைட் வேணும்ல, அந்த இக்னைட் பண்ணி விடுறாரு. அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ராகாப்பை துண்டித்தும் வலு சர்பத்தை வதைத்ததும் யாருதான்? நீதானப்பா. அன்னைக்கு ஒரு காலத்துல நீ ராகாப்பை துண்டித்த அதே போதகர் தான் நாம. வலு சர்பத்தை வதைத்து போட்ட அதே தேவனுடைய பிள்ளைகள் தான் நாம. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம்,
நீங்க அன்னைக்கு எப்படி ராகாப்பை துண்டிக்கிற போல வல்லமையாய் காணப்பட்டாயோ, அந்த முந்தினபடியே எலும்பினபடியே எழும்பணும்னு இன்னைக்கு நான் விரும்புகிறேன். இந்த ஆவடி பாஸ்டரேட் கூடுகைக்கு வந்திருக்கிற அன்பு தேவ ஊழியர்களுக்கு நம்மளுக்கு ஆண்டவருக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நீ முந்தின நாட்களில் நீ எப்படி எழும்பினாயோ அதே போல எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே, ஒருவேளை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஆண்டவர் என் நிலைமை, என் சூழ்நிலை நிமித்தமாய் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக நான் இப்படி ஊழியம் செய்தேன், ஒரு காலத்தில் நான் ஆண்டவருக்காக இப்படியாய் இன்னமாய் நான் ஊழியம் செய்தேன், ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை நிமித்தமாய் என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல என்று சொல்லி செய்திகளை அநேகர் சொல்லுகிறத நம்மளால கேட்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே, நான் பூர்வ நாட்களிலும் சரி, ஆண்டவரே, ஆதி முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஆண்டவர் வந்த நாட்களிலிருந்து ஆண்டவரே என்னை பயன்படுத்தினீங்களோ, ஆண்டவர் நான் எழும்பினபடியே நான் எழும்ப கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆகாப்பை துண்டித்தது ஒரு நாட்கள்ல என்னோட லைஃப்ல நடந்தது. வலு சர்ப்பத்தை வதைத்து போட்ட நாட்கள் ஒரு நாள் நடந்தது. ஆனா இன்னைக்கு நான் எதையும் கண்டுக்காதது போல நான் இன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே. ஆண்டவரே, இன்னைக்கு என்னை இன்னும் ஒரு விசையா என்னை தூக்கி எடுத்து நிறுத்துவீராக. என்னை ஒரு விசையா என்னை தூக்கி எடுத்து எங்களை நிறுத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். அதுதான் நினைப்பூட்டுகிறார் ஆண்டவர், நமக்கு பார்த்து நம்மளை நினைப்பூட்டுகிறாரு. இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல, அடுத்த 10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போமே. தண்ணீர்களை சமுத்திரத்தை போல வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கடந்து போகத்தக்கதாக கடலில் பள்ளங்களை கடல்ல வழியாக்கினதும் நீதான் ஐயா. ஐயா, நீங்க தான் ஐயா. வலு சர்ப்பத்தை மட்டும் இல்ல, பள்ளங்களை நடந்து போகத்தக்கதான நல்ல பாதைகளை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க தானே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து, ஊழியர்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு காலத்துல நம்ம அப்படி செய்துட்டு இருந்தோன்றதை விட்டுட்டு, ஆண்டவரே, இன்னைக்கு இப்போ என் சபையில, என் கிராமத்துல, என் குடும்பத்துல, என்னை சுற்றி இருக்கிற பகுதியில் ஆண்டவர் என்னை எழும்பினபடியே என்னை எழுப்புவீராக. ஆண்டவர், ஆதி நாட்களில, பூர்வ நாட்களில என்னை கொண்டு நீ என்ன செய்யணும்னு திட்டம் வைத்தீரோ, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன காரியத்தை நீ செய்யணும்னு நோக்கம் வைத்தீரோ, அந்த நோக்கத்தில் நான் எழும்பினபடியே எழும்ப எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்க ராஜா. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. எல்லா இடத்திலும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்மளும் அநேக சபையில் பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம எழும்படியாக ஆதி நாட்களில் ஆண்டவர் நம்மளை கொண்டு தரிசனம் கொடுக்கப்பட்ட நாட்களில் எப்படி நம்ம எழும்பினமோ அதே போல நம்ம எழும்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர், அதே தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம எழும்பணும்? அடுத்த கேள்வி, ஏன் நம்ம எழும்ப வேண்டும்? நம்ம எல்லாருமே கேள்விகளை கேட்டு அதே பழக்கம் வந்துடுச்சு. நம்ம ஏன் எழும்பணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நம்ம எழும்ப வேண்டும்? முதல்ல, ஆண்டவர் நம்ம மேல வைக்கப்பட்டிருந்த நோக்கம் நிறைவேறப்பட வேண்டும். ஆமென். அதற்காக தான் எழும்பணும். ஃபர்ஸ்ட், தேவன் என் மேல எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம், என் மேல ஆண்டவர் வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தான் நம்ம என்ன பண்ணோம்? எழும்பணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ரெண்டாவது, பிசாசினுடைய தலை நசுக்கும்படியாக அதற்காக நம்ம என்ன பண்ணோம்? எழும்பித்தான் ஆக வேண்டும். எழும்பினபடி நம்ம எழும்பித்தான் ஆக வேண்டும். ரெண்டாவது காரியம். மூன்றாவது, திறப்பில நின்று ஜெபிப்பதற்காக நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்? நம்ம எழும்பித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதற்கு நம்ம எழும்பித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல, தேவன் நம்ம மேல வைக்கப்பட்டிருந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம எழும்ப வேண்டும். ரெண்டாவது,
பிசாசனுடைய தலை நசுக்கப்படுவதற்காக நம்ம எழுப்பப்பட வேண்டும். மூன்றாவது, திறப்பில் நிற்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணோம், அதற்காக நம்ம எழுப்பப்பட வேண்டும். நான்காவது காரியம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம எழுப்பப்பட வேண்டும். நான் காலேஜில் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஒரு கண்ணில் எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அப்போது இன்ஃபெக்ஷன் வந்தபோது எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, ரொம்ப பயங்கர வலி, உறுத்தல் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மண் கண்ணில் போட்டு நசுக்குனா எப்படி இருக்குமோ அதே போல் பயங்கரமான வலியாக இருந்துச்சு. அப்போது என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டுட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அப்போது கூட்டிகிட்டு போகும்போது செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. நல்ல ஒரு 3000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து, இந்த மருந்தை நீ விட்டியனா ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும், மறுபடியும் உனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன தான் பண்ணுறது, ரெமெடி என்ன? ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னோட லைஃப் டைம் இது அதே வரும், அதே போயிடும், அதே சரியாகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும்ட்டாங்க. சரி, கொஞ்ச நாள் போச்சு, 2-3 நாள் மருந்து விட்டுட்டு தான் இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா 2வது கண்ணுக்கும் அந்த அப்படியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னோட 2வது ஐஸும் இன்ஃபெக்ட் ஆச்சு. இப்போ என்னால் 2 கண்ணாலே என்னால் பார்க்க முடியல. 0 வாட்ஸ் பல்பு, அந்த வெளிச்சத்தையே என்னால் பார்க்க முடியாத சூழ்நிலையில் நான் இப்போது இருக்கிறேன். ஏன்னா 2 கண்ணும் பயங்கர ரெட்டிஷாகவே இருக்கும். ரெட்டிஷாக இருக்கிறனால எந்த வெளிச்சத்தையும் என்னால் பார்க்க முடியாது. நான் கண்ணை மூடிட்டே நான் தான் அப்படியே சின்ன ஆஃப் ஐஸ் க்ளோஸ்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா காலேஜுக்கு நான் போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கையை பிடிச்சி தான் என்னை கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பித்தது. சீக்கிரமாக நம்மளுக்கு கண் தெரியாமல் போயிடும், சீக்கிரத்தில் என்னோட கண் தெரியாமல் போயிடும், இப்போதுலேருந்தே நம்ம பழகி கொள்வோம்னு சொல்லி கண்ணை மூடி ஸ்டெப்ஸை நடக்க ஆரம்பித்தேன். கண்ணை மூடிட்டே எங்கள் காயின்ஸ் எல்லாம் நான் இது எவ்வளோ ரூபான்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாமே ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் பெதஸ்தால போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு என்னை உயிரை எடுத்துருங்க, நான் செத்து போகிறது மேல், இந்த வலியை என்னால் சமாளிக்க என்னால் முடியல. 2வது வெளிச்சத்தை பார்க்க முடியல, கண்ணை திறந்து என்னால் பேச முடியல, வெளிச்சத்தை எந்த விஷயத்தையும் என் கண் கூட என்னால் பார்க்க முடியவில்லையே, நான் என்ன செய்வது, என்னால் முடியல. நல்லா தான் பாட்டு பாடுறோம், நல்லா இது பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எனக்கு இந்த சம்பவத்தில் என்னால் மீண்டு வர முடியவில்லை. என்ன தயவு செய்து எனக்கு என் உயிரை எடுத்துருங்க, இல்லை நான் இங்கேருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி பெதஸ்தால ஒரு ரூமில் கதவை மூடிட்டு நான் உட்காந்துட்டேன். ஆக்சுவலாக எங்களுக்கு நாங்கள் அங்கே ஃபுல் டைம் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சில ரூம்க்கெல்லாம் ஆக்சஸ் உண்டு. அது நாங்கள் க்ளோஸ் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணலாம். அதனால நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என் உயிரை எடுங்க, இல்லைனா நான் இங்கிருந்து நான் கடந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் கடைசி கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். சரி, இந்த வலினால தான் நீ இப்போ இது சொல்கிற, ஒரே ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதை அப்படியே நீ ரிப்பீட் பண்ணு, அறிக்கை செய்ய, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், சரிங்க ஆண்டவரே நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக என்னை உருவாக்கினாரோ, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை உருவாக்கினாரோ, என்னை தெரிந்து கொண்டாரோ, என்னை அழைத்தாரோ, என்னை முன்குறித்தாரோ, அதை நான் நிறைவேற்ற வரைக்கும் நான் உயிரோடு தான் இருப்பேன்னு சொல்லுன்னு சொன்னார். அது சொன்ன மாத்திரத்தில் என் 2 கண் வலி எப்படியா இது சரியே ஆகாதுன்னு சொன்னாங்களோ அவர்கள் மத்தியில் அன்னைக்கு போன கண் வலி இன்ன வரைக்கும் வரலைங்க. ஹல்லேலூயா. காரணம், தேவன் நம்மளை அழைத்தது ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு சும்மா போனதுனால ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இது அல்ல. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு, ஆண்டவர் நம்ம மேல ஒரு திட்டத்தை, நம்ம பகுதி மேல ஒரு திட்டத்தை, இந்த பகுதியில் இந்த சபையை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பகுதியில் இந்த ஊழியரை பாஸ்டராய் நியமித்தது ஒரு நோக்கம் உண்டு. அதே போல உங்க பகுதியிலையும் உங்களையும் நம்மையும் மேன்மையாய் வைக்கும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டது ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம இன்னைக்கு எழும்பித்தான் ஆக வேண்டும். அதற்காக நம்ம எழும்பித்தான் ஆக வேண்டும். அன்னைக்கு சொன்ன, ஆண்டவரே என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நான் உமக்கு முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னேன். அன்னைக்கு சொன்னவன் தான் இன்னை வரைக்கும் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும், கரடு முரடான பாதைகளிலும் கர்த்தர் என்னை நேர்ச்சியாய் நம்மளை நடத்துகிற தேவன். அவர் பெரியவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. எதற்காக நம்ம எழுப்பப்பட வேண்டும்? நம்மளுடைய நோக்கங்கள் அல்ல,
தேவன் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம், தேவன் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சித்தம் நிறைவேறும்படியாக நான் இன்னைக்கு எழும்ப வேண்டும் ஆண்டவரே. பூர்வ நாட்களில ஒரு நாள்ல ராகாப்பை வதைத்தது நான் தான்ப்பா ஆண்டவரே. வலு சர்பத்தை ஆண்டவரே அடக்கி போட்டது நான் தான். ஆனா எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நிமிச்சமா நம்ம என்ன பண்றோம், நான் கலங்கிட்டு உட்காந்துட்டேனே. அன்னைக்கு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பராக்கிரமசாலியேன்னு சொல்லி ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு. அதுக்கு கிதியோனோட ரிப்ளை எப்படி இருக்கு? ஆண்டவரே, நீர் என் கூட இருப்பீரனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதே. ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே நீ பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. ஆனா கிதியோனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? தேவனே, நீ என் கூட இருந்தீங்களா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. காரணம், கிதியோனுடைய சூழ்நிலை ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கே என்ன பண்ண முடியல, நம்ப முடியாதபடிக்கு அவனை மாற்றி விட்டது. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்லையும் நம்ம எழும்ப கூடாதபடிக்கு ஒரு சில சூழ்நிலைகள் தான் நம்ம என்ன பண்ணிடுச்சு, நம்மளை மாத்திடுச்சு. நம்மள சூழ்நிலைகள் அப்படியாய் மாத்திடுச்சு. இன்னைக்கு கிதியோனுக்கு நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நீங்க வீட்டில் போய் அதை வாசிச்சு பாருங்க. மறுபடியும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அன்னைக்கு ஆண்டவர் அவ்வளோ வைராக்கியமாய் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு கிதியோனை பார்த்து, நீ பராக்கிரமசாலிப்பான்றாரு. ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. காரணம், அந்த சூழ்நிலை எல்லாரும் குகைகளிலும் குன்றுகளிலும் ஒளிந்து கொண்டிருக்கிற லைஃப்ல கிதியோனுடைய ஜனத்தார் கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஆனால் அதனால் அவனால் அந்த சூழ்நிலையில் அந்த நாளை நம்ப முடியவில்லை. ஆனால் தேவன் கிதியோனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். நம்ம அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக காண்பித்து நான் வேகமாய் காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த செய்தி நான் எடுத்துட்டு ஜோம் பண்ணிருக்கும் போது, ஆண்டவர் இந்த வார்த்தை தான் நான் பேசணுமா, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவர், கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது முதல் பாடின பாட்டு என்ன பாட்டு? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருக்கிறேன். அந்த பாட்டு பாடின நிமிஷத்துல ஆண்டவர் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆண்டவர் நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க சொன்ன வார்த்தையை தான் நான் பேச போறேன். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றுவதற்கு ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவரை மாத்திரம் நாம் நம்பி இருக்க போகிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்பி தான் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்பி தான் நம்ம இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆண்டவர் பலமாய் ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் 3 நம்புகிறதை எப்படி நம்புகிறதே என்று சொல்லி 3 சம்பவத்தை நான் காண்பிச்சுட்டு நான் வேகமாய் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். Trust God's plan even you cannot see it. கர்த்தரை நீங்க நம்புங்க. உங்க கண்களால் பார்க்காத போது என்ன பண்ணணுமா? கர்த்தரை நம்பணும். Trust God's plan even you cannot see it. நம்ம கர்த்தருடைய பிளானை நம்ம நம்ப போகிறோம். ஒருவேளை நம்ம அந்த பிளானை நம்மளால பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அதை நம்ம உண்மையா நம்ம நம்ப போகிறோம். ஹல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தரை நம்ம உண்மையா நம்ம நம்ப போகிறோம். அந்த காட்ஸ் பிளானை நம்ம கண்களை தெரியலனாலும் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம ஒரி பண்ணாமல் அதை நம்ம நம்ப போகிறோம். அதுக்கு ஆதாரமாக யோபு 23வது அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் அழகாய் சொல்லப்பட்டிருக்க வேண்டாம். 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் தேடினேன், நீங்கள் என்ன பண்ணல எனக்கு, ஆனால் காணலை. கடைசி 10வது வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் எல்லா இடத்துலையும் தேடினேன், கர்த்தர் எனக்கு ஒரு பிளானை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் என்னை எலும்பினபடி எலும்புன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு முன்னாடி எதுவுமே தெரியலீங்கன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மளை சோதித்த பிறகு நம்ம சுத்த பொண்ணாக நம்ம விளங்குவோம். ஈவன் நீங்கள் முன்னாடி பிளான் இருக்குதோ இல்லையோ, உங்கள் முன்னாடி தரிசனம் காணப்படுகிறதோ இல்லையோ, உங்களை சுற்றில மற்ற காரியங்களை செய்வதற்கு ஏற்றாற்படி சூழ்நிலைகள் அமைகிறதோ இல்லையோ, நம்ம ஆண்டவரே நான் நம்பி இருக்க போகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே
எபிரேயர் 11:7 தானே? ஓகே. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று என்ன பண்ணாரு? பயபக்தியோடு இருந்தார். ஆண்டவர் நோவாக்கு ஆண்டவர் தெளிவான ஒரு திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஒரு பேழையை உண்டு பண்ணும்படியாய் கொடுக்கிறாரு. அதை பற்றி எந்த காரியங்களும் இல்லை. ஆனா என்ன பண்ணாரு? நம்பி செஞ்சாரு. காரியத்தை ஜெயமாய் முடிக்க செஞ்சார். முதல் காரியம், ட்ரஸ்ட் காட்ஸ் பிளான் ஈவன் யூ cannot see it. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ட்ரஸ்ட் காட்ஸ் பிளான் ஈவன் you don't know what to do. ரெண்டாவது காரியம், ஆண்டவருடைய திட்டத்தை முழுமையாய் நம்ம நம்ப போகிறோம். என்னன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய திட்டத்தை மாத்திரம் நம்ம நம்ப போகிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்றே எங்களுக்கு தெரியலப்பா, நான் என்ன செய்வது என்றே நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம், நான் பரவாயில்ல, ஆண்டவர் திட்டத்தை நான் நம்புறேன். காரணம், என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நோவாவை குறித்தே தான் நம்ம உதாரணமாக நம்ம எடுக்க போகிறோம். ஆதியாகமத்தில் 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நோவாவுக்கு நல்ல ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. எல்லாமே எந்த மரத்தில் செய்யணும், எவ்வளோ அடியில் செய்யணும், என்னென்ன டைமென்ஷனில் செய்யணும், எல்லாமே செய்கிறாரு. ஆனால் இஸ் நாட் அ ட்ரைன்டு மேன். கரெக்டா? நோவா ஒரு ட்ரைன்டு மேன் கிடையாது. அந்த பேழையை கட்டுவதற்கான பயிற்சியாளருமாய் நோவா கிடையாது. ஆனாலும் கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, நான் எழும்பினபடி நான் எழும்ப போகிறேன். காரணம், நான் கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். அவர் எனக்கு எப்படி சொல்றாரோ நான் செய்கிறேன். ஐயா, எனக்கு எதுவுமே தெரியாது ஐயா, ஐயா எனக்கு இது கட்டவே தெரியாது அன்று நோவா புலம்பல. ஐயா, எனக்கு இது எப்படி செய்யற, இந்த காரியத்தை எப்படி நான் நடப்பிப்பது என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நோவா அன்னைக்கு புலம்பல. ஓகே ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க, உங்களுடைய பிளானை எனக்கு சொல்லிட்டீங்க, நான் அதை நிறைவேற்றி முடிக்கிறேன். எல்லா திட்டத்தையும் ஆண்டவர் அழகாய் சூப்பரா சொல்லிட்டாரு. இந்த மரத்துல செய், இந்த அடியில செய், என்னென்ன பண்ணணும், கீழ் பூசணும், எப்படி பண்ணணும், எல்லாமே அழகாய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் அழகாய் சொல்லிட்டாரு. இதனை செய்முறைப்படுத்தினா மாற்ற நீ போதும்பான்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் நோவா, ஆண்டவரே எனக்கு இது செய்முறைப்படுத்துவதற்கு எனக்கு தெரியாது, என்ன இதில் நான் ட்ரைன்டு இல்லை, எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணாமல், காரணம் நான் ஆரம்பத்தில் எப்படி எழுமினோ அதே போல் நான் எழும நான் விரும்புகிறேன். இன்னைக்கு அதே விரும்புகிற நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என்னிடத்தில் ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை என்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்களா, எந்த கேள்வியும் நான் கேட்காமல், அதை குறித்து நான் எதை குறித்தும் விசாரிக்காமல் அந்த உண்மை நம்பி அந்த காரியத்தை நடப்பிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரில் கேட்க போகிறோம். ஆமென். ரெண்டாவது காரியம். மூன்றாவது, ட்ரஸ்ட் காட்ஸ் பிளான் ஈவன் யூ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய பிளானை நம்ம நம்ப போகிறோம். எப்படின்னா, அதோடைய கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லாமையே போச்சானாலும் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அநேகமாக கேட்டிருப்போம். என் கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்குங்க, என் கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு. அன்னைக்கு அதே நோவாவுக்கே 8வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், பேழையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. இப்போ தண்ணி அழகா மிதச்சு நிரம்புது, நிரம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேழை எலும்பிட்டு இப்போ போகுது, பேழை போகுது. அதுக்கு ஸ்டேரிங் இல்லை, டயர் இல்லை, அதுக்கு நங்கூரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாய் கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை கட்டும்பொழுது நோவாவே கேட்டிருக்கலாம், ஐயா எல்லாமே சொன்னீங்க, மரத்தில் கட்ட சொன்னீங்க, இத்தனை அடியில் கட்ட சொன்னீங்க, கீழ் பூச சொன்னீங்க, தண்ணி உள்ள வர்றதுக்கு எல்லாமே கீழ் பூச சொன்னீங்க, எல்லாமே பண்ண சொன்னீங்க, ஸ்டேரிங் வைக்க சொல்ல ஐயா, டயர் வைக்க சொல்லலையே, ஐயோ அதுக்கு நங்கூரம் வைக்க சொல்லலையே, எதுவுமே சொல்லல. ஏன்னா நோவாவுக்கு நல்லா தெரியும், கர்த்தருடைய பிளானை செய்கிற நான், அவர் தான் எல்லா கண்ட்ரோலும் வச்சிருப்பாருன்றத நோவா நன்கு அறிந்ததை தேவன் நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. நோவா நன்கு அறிஞ்சிட்டாரு. இது எல்லாத்தையும் கட்ட சொன்னவர் கண்ட்ரோலையும் அவரே எடுத்துப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தோட நோவா கிட்ட சொன்னாரு. எல்லாம் பேழையை உருவாக்கினாங்க. எங்க போய் இந்த பேழை நிக்கணுமோ கரெக்டா போய் நின்னுச்சு. அந்த பேழையில நோ ஜிபிஎஸ், நோ ஸ்டேரிங், நோ வீல், எந்த பவர் ஸ்டேரிங் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் அந்த
தரிசனத்திற்கு ஏற்றாற்படி, அந்த திட்டத்துக்கு ஏற்றாற்படி அந்த என்ன பண்ணாரு, நோவா கிட்ட கண்ட்ரோலே இல்லை, நோவா கிட்ட கண்ட்ரோல் இல்லை. ஆனா கண்ட்ரோல் மொத்தம் எங்க இருக்கிறது? தேவாதி தேவனிடத்திலிருந்து எந்தெந்த திட்டங்கள் நமக்கு வரப்பட்டதோ அந்த திட்டங்களுக்கு நேராக நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது. அந்த கண்ட்ரோல் ஆண்டவர் நீங்க என்ன பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல தேவன் நம்மளை பார்த்துட்டாரு. இன்னைக்கு நம்ம அப்படியே ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் 3 காரியத்தை பார்த்தோம்ப்பா. உம்முடைய சித்தத்தை நான் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் அதை முழுமையா நான் நம்பணும். என் கண்ணில் அது தெரியலனாலும் நான் முழுமையா நம்பணும். 2வது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் எப்படி செய்யறது என்று எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, உண்மையில் நான் விசுவாசத்தோடு நான் அதை செய்யணும். 3வது, உங்களுடைய சித்தத்தை உங்களுடைய தரிசனத்தை ஆண்டவரே என் கண்ட்ரோல் இல்லையானாலும் பரவாயில்ல, நீங்க அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவீங்கன்ற அந்த நம்பிக்கையில் ஆண்டவரே உண்மை சார்ந்து நான் நிற்க விரும்புகிறேன். என்னை எழும்பினபடியே என்னை எழுப்புவீராக. என் சபையில் என்னை நீங்கள் ஊழியனாக நிறுத்திருக்கிறீங்க. எங்கள் கிராமத்தில் எங்கள் சபையை நீங்கள் நிறுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தர் எங்கள் சபை நீங்கள் பெருக பண்ண போகிறீங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் சபையை நீங்கள் பெருக பண்ண போகிறீங்கப்பா. இந்த 2024 ஆண்டில் ஆண்டவரே என்னுடைய சபையை நீங்கள் ஆண்டவரே பெருக பண்ண போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாம்பு கடிச்சு எல்லாம் மடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? உடனே அந்த சர்வத்தை ஒன்று சிட் பண்ணுறாரு, ஜனங்களை எல்லாரும் அதை நோக்கி பாருங்க, அதை நோக்கி பார்க்க செய், எல்லாரும் கியூர் ஆகுவாங்க. இன்னைக்கு அதே போல நம்மளுடைய சபையை மற்ற ஜனங்கள் நோக்கி பார்க்கும்படி தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவருக்காக நம்ம எழும்பினபடி நம்ம எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய சபையை மற்ற ஜனங்கள் நோக்கி பார்த்து, நம்ம சபையை பார்த்ததினால அவர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். நம்ம சபையை பார்த்ததினால, நம்முடைய சபையை அவங்க பார்த்ததினால அவங்க சுகம் பெற போறாங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த தேவனை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே கேட்க போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு காலத்தில் ஆகாப்பை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நான் தான்ப்பா. ஒரு காலத்தில் ஆகாப்பை துண்டித்தது நான் தான்ப்பா, வலு சர்பத்தை வதைத்தது நான் தான். எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் இன்னைக்கு நான் சோர்ந்து போய் நான் உட்கார்ந்துட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் சோர்ந்து போய் நான் உட்கார்ந்துட்டேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன் ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நான் நம்பி இருப்பேன். ஆனா என்கிட்ட கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தாலும் சரி, நடப்பதற்கு சூழ்நிலைகள் எதுவா இல்லாமல் இருந்தாலும் சரி, உண்மையை சார்ந்திருப்பேன். உண்மையை நாங்கள் நம்பி இருப்போம் ராஜா. கர்த்தர் எங்களை ஊழியங்களை கர்த்தர் இன்னும் எங்களை பெருக பண்ண செய்வீராக. இன்னும் உமக்காக வல்லமையா எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஜீவனாக எங்களை மாற்றுங்க ராஜா. எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்வீராக. வழி நடத்துங்க, அழகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.